அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெமோரோடாயோட பேம்பு நாப்கினை தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்கு அப்படின்னா இந்த மத்த வெளியில டாப் பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நாப்கினுக்கும் நம்ம மெமோரோடாயோட பேம்பு நாப்கினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம டாப் பெரிய பிராண்டோட நாப்கினும் நம்ம மெமோரோடாயோட பேம்பு நாப்கினும் ரெண்டும் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் ஃபில் பண்ணிடுறேன். வாட்டர் கன்சிஸ்டன்சியை நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே இதுலேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் நான் நல்லாவே ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ இதை நான் டச் பண்ணி இதை நான் ஃபீல் பண்ணால் நாப்கினோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உறிஞ்சி எப்படி மேலே வருது அப்படிங்கிறது. ஸோ அதே இங்கே பார்த்தா அந்த நாப்கினோட இது எல்லாமே வரல. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் வேணாலும் பாருங்கள், நான் வேணாலும் என் கை ட்ரையாக இருக்கு. ஸோ நான் இதை வச்சு நான் இப்படி காட்டுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட கையில் எந்த ஒரு வாட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் மெமோரோடாயோட பேம்பு நாப்கினோட ரிசல்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிராண்டோட நாப்கின் எல்லாமே வெறும் மேலே இருக்கிறது உங்களுக்கு ஸ்கின்னோட இதாக தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? வாட்டர் எப்படி வாட்டர் இப்படி இருக்குன்றது. ஸோ இதுதான் நாப்கினோட அதர் பிராண்டோட ரிசல்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நான் ஃபில் பண்ணி இப்படி ஊற்றினாலும் இந்த நாப்கின் தண்ணி தான் சிந்துது. இதுதான் அதர் பிராண்டோட நாப்கின். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் நான் இதில் வாட்டர் ஊற்றுறேன். ஸோ நான் இதில் எந்த அளவுக்கு நான் வாட்டரை ஃபில் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதில் மேல் லேயர் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா வெறும் டிஷ்யூ பேப்பர் தான். உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் தான் இது ஃபுல்லாகவே இருக்கு. சரி, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஷ்யூ பேப்பர். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனையான் இந்த நாப்கினோட இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு உள்ள இந்த இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இதுதான் கிழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஈஸியாக மக்கி போகிற மாதிரி தான் இந்த நாப்கினோட இதுவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்க லேயர் ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு காட்டனாக இருக்குன்றது உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது. இது இப்படி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு மக்கி போயிடும். அதை விட இன்னும் ஹைலைட் என்னென்னா இதுதான் ஜெல் தான். இதில் ஃபுல்லாகவே ஜெல் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜெல் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நாப்கினோட இது இருக்கும் உள்ள. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற நாப்கினுக்கும் நம்ம மெமோரோடாயோட பேம்பு நாப்கினுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் டிஃபர்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு 40 rupees சம்திங் அந்த மாதிரி வரும். இது ஒரு 100 rupees அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம ஹை குவாலிட்டியாக நல்ல டாப் பிராண்டரில் நம்ம எல்லாத்தையுமே யூனிக்காக நம்ம கொடுக்குறனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது.
ஸோ நீங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் வந்துட்டு நம்ம டெஸ்ட் டியூப் பேபிஸோ இல்லை வந்துட்டு நம்ம குழந்தைக்காக நம்ம இது பண்ணியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்துட்டு ஸோ நம்ம பார்த்து இது பண்ணி நாப்கின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.